வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பொருளார் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்களா? உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எப்படின்னா, இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் என்னென்ன காய்கறிகள் விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, விலை குறைஞ்சிருக்கிற காய்கறிகளை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபா, தக்காளி 1 கிலோ 35 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபா, பூண்டு 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி கிலோ 100 ரூபா, குடமிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபா, மல்லித்தழை ஒரு கட்டு 5 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பஜ்ஜி மிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பீக்கங்காய் 1 கிலோ இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, புடலங்காய் 1 கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் 1 கிலோ இன்னைக்கு 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, சுரைக்காய் 1 கிலோ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் 1 கிலோ இன்னைக்கு 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் 1 கிலோ இன்னைக்கு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரசாணிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளைப்பூசணி 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்து கிழங்கு வகைகளோட விலைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ இன்னைக்கு 60 ரூபா, சேனைக்கிழங்கு 1 கிலோ இன்னைக்கு 55 ரூபா, சேப்பக்கிழங்கு 1 கிலோ இன்னைக்கு 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அகத்திக்கீரை ஒரு கட்டு இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, தேங்காய் பெரிய சைஸ் ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சங்காய் கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழை தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி செலவை குறைக்கணும்னா மல்லித்தழை ஒரு கட்டு 3 ரூபாய்க்கு வாங்குங்க, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, வெள்ளைப்பூசணி 1 கிலோ 15 ரூபா, மக்காச்சோளம் 1 கிலோ 15 ரூபா, பாலக்காய் ஒன்று 15 ரூபா, முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா, சுரைக்காய் கிலோ 20 ரூபா, வாழைப்பூ ஒன்று 20 ரூபா, வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15 வகை காய்கறிகள் இப்போ சீசனில் விலை குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வீட்டுக்கோ வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். நீங்கள் காய்கறிகளை கடைக்கும் வியாபாரத்துக்கும் வாங்க போகிறீங்கன்னா அதிகாலையிலே ஏழை வர்ற இடத்துக்கு வந்து லாரியிலேருந்து மூட்டையாக வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே விலை குறைவாக இருக்கும். அதுக்கு குறைவாக 3 கிலோவிலேருந்து 20 கிலோ வரைக்கும் வாங்குறவங்க ஏலம் வர்ற இடத்துக்கு உள்ளே இருக்கிற மொத்த விலை கடைகளில் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிக்கும்.